ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனுஷம் ஷேர்ஸ். உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடராக மார்க்கெட்டில் 10% முதல் 20% வரைக்கும் ஷார்ட் டேர்மில் லாபம் தரக்கூடிய பங்குகளை அதுவும் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே துல்லியமாக கண்டுபிடிக்கணுமா? அப்போது இந்த ஒரு வீடியோ உங்கள் லைஃப்பையே மாற்ற போகுது. ஏன்னா இன்றைக்கி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு தரமான ஹை ப்ராபபிலிட்டி ஸ்விங் ஸ்கேனரோட கம்ப்ளீட் சீக்ரெட் கோடை தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் உடைச்சு காட்ட போகிறேன். இந்த கோடில் என்னென்ன மேஜிக் ஃபில்டர்ஸ் இருக்குதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து சார்ட்டிங்க் அப்படின்ற வெப்சைட்டில் ஒரு சிம்பிள் ஸ்கேனர் ஒன்று எழுதி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 52 வீக்ஸுக்கு ஹைக்கு 52 வீக்ஸ் ஹைக்கு ரீச் ஆகிறதுக்கு இன்னும் 25% இருக்குது விலை விகிதம் வித்தியாசம் அப்படின்ற ஸ்டாக்கை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இன்னும் 25% ஏறினா அது 52 வீக் ஹையே டச் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி. இப்போது இதுதான் சார்ட்டிங் வெப்சைட்டு. இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ஸ்க்ரீன்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். அதில் அதுக்கப்புறம் கிரியேட் ஸ்கேன் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி வரும். இதில் இப்போ நான் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் எடுத்துருக்கிறதுனால நான் அதுக்குண்டான ஸ்கேனர் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் சிம்பிளாக கூட இப்போது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தெரியல, இப்போ நான் உங்கள் மனசில் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கேன் ஸ்டாக்ஸ் யூஸிங் சிம்பிள் லாங்குவேஜ் லைக் ஸ்டாக்ஸ் அப் பை 4% அண்ட் ரைசிங் வால்யூம். இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு தோன்ற அந்த எண்ணத்தை ஒரு சிம்பிள் சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி ஜென்ரேட் பண்ண சொன்னால் கூட அது பண்ணணும். இது மாதிரி ஆட்டோமேட்டிக்னு அதை டிபெண்ட் பண்ணாமல் இப்போ நம்மளா ஒரு சொந்தமாக ஒரு கொரியை உருவாக்குறது எப்படி அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த சார்ட்டிங்கில் ஸ்க்ரீன்ஸ் கிளிக் பண்ணி கிரியேட் ஸ்கேன் கொடுத்த உடனே இது வந்துடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண போகிற ஸ்கேன் வந்து இங்கே தான். இங்கே ஸ்டாக் பாசஸ் ஆல் ஆஃப் த பிலோ ஃபில்டர்ஸ் இன் கேஷ் செக்மெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை அப்படியே விட்டுருங்க. இங்கே கீழே கொடுக்குற எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது தான் இது. சரியா, அது எடிங். இப்போ இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்க. ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து முதல்ல சைஸிங் பண்ண போகிறேன். சைஸை வச்சு ஃபில்டர் பண்ண போகிறேன். நான் முதல்ல எழுதுகிற ஃப்ளோவை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து மார்க்கெட் கேப் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இங்கே வருது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிடுங்க. அது செலக்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் ஸ்பேஸ் அது இதுன்னு விட்டிங்கன்னா கேப் விட்டால் அந்த கொரி வராது. கொரின்னா கொஷின்னு வச்சுங்களேன். இப்போ இங்கே வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அடுத்தது நம்பரில் இங்கே 20 வரும். அது நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1000 கொடுங்க. 1000 crores அப்படின்ற மாதிரி. இப்போ இங்கே எக்ஸ்பிளைன் அது வருது பார்த்தீங்களா, நிறைய சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா தி ஃபில்டர் செக்ஸ் ஃபார் ஸ்டாக்ஸ் தட் ஹேவ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஆஃப் அட்லீஸ்ட் 1000 crores. நம்ம இங்கே கொடுத்த 1000க்கு 1000 crores மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்க ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரெண்டாவது லைனில், இது ஒரு லைன் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது லைனில் மறுபடியும் மார்க்கெட் கேப் அங்கே ஆரம்பித்து இந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன். அதனால் அடுத்தது மார்க்கெட் கேப் ஸ்பேஸ் விட்டு கேப் டைப் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு லெஸ் தென் நம்பர் இங்கே வந்து 1 lakh 1000 கோடியிலேருந்து 1,00,000 கோடிக்கு உள்ள அப்படின்ற மாதிரி இது அர்த்தம். 1 lakh கொடுத்துட்டோமா, இப்படி வெளியே கிளிக் பண்ணிடலாம். அந்த லைன் முடிஞ்சிச்சு. அடுத்தது மூணாவது லைனில் இங்கே வந்து நீங்கள் க்ளோஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. க்ளோஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்டாக் ஆர்டிகல்ஸ் வருது, க்ளோஸ். இதை க்ளோஸ் கிளிக் பண்ணுங்கள். அது டெய்லி க்ளோஸ்ன்னு மாறிடும். இப்போது இதில் என்ன பண்ணுவோம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுங்கள், மேக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். மேக்ஸ் டியூரேஷன் வேல்யூன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த 20ன்றதை வந்து 252 அப்படின்னு மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து இங்கே நம்பர்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி அதை ஹை அப்படின்னு மாற்றுங்க. அது என்னன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெய்லி ஹை, அவ்வளோதான். இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்கு பக்கத்தில் இங்கே இருக்கு பாருங்கள், செலக்ட் ஆப்ரேட்டர். இந்த காப்பி ஃபில்டர் டு கிளிப் போர்டு இது மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த அரித்மெட்டிக் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் வேணும். இது பார்த்தீங்களா, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்பர்னு கொடுத்துட்டு இங்கே 20 வருது இல்லையா, இது வந்து 0.8, இதில் வர்ற வேல்யூவை 0.8ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்கிறேன். இப்படி கிளிக் பண்ணிவிடுங்க. மூணாவது லைன் முடிஞ்சிச்சு.
டெய்லி க்ளோஸ் கிரேட்டர் than or equal to டெய்லி மேக்ஸ் ஆஃப் 252 டெய்லி ஐ இன்ட்டு 0.8. இதுக்கு என்ன அர்த்தம்ன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல குறி எழுதிடுறேன். அடுத்தது 4வது லைன் இங்கே மறுபடியும் க்ளோஸ் கொடுத்துட்டு இதை வந்து கிரேட்டர் than or equal to கொடுத்துட்டு இங்கே இஎம்ஏவை நம்ம 20, 50, 200 யூஸ் பண்ணணும். டெய்லி க்ளோஸ் இங்கே 20 அவ்வளோதான், அதை விட்டுடலாம். அடுத்தது க்ளோஸ் greater than or equal to EMA அதில் 50 EMA டேப் அடிச்சா கூட அது சென்டென்ஸு கம்ப்ளீட் பண்ணிக்கும். அடுத்தது க்ளோஸ் அப்புறம் greater than or equal to இங்கே வந்து EMA அதுக்கப்புறம் இது வந்து என்ன பண்ண போகிறோம் 200 அப்படின்னு மாற்ற போகிறோம். மாற்றிடும் 20, 50, 200. அடுத்தது மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு இஎம்ஏ டெய்லி க்ளோஸ் 20 இருக்கு இல்லையா, கிரேட்டர் than or equal to இஎம்ஏ இங்கே வந்து 50 கொடுத்துருவோம். சரியா? அடுத்தது வால்யூம் கொடுத்துட்டு greater than equal to greater than போட்டு நம்பர் 1 lakh. அடுத்தது க்ளோஸ் கொடுத்துட்டு greater than நம்பர் 50. அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போது இங்கே ரன் ஸ்கேன் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இங்கே ஜென்ரேட் ஆகிடுச்சு. நீங்கள் வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஸ்டாக்ஸ் ஏஜிஸ்ட்ரா லாஜிஸ்டிக்ஸ் வருது பாருங்கள், சிக்மா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ், இன்னோவா கேப்டால், அப்புறம் பார்த்தீங்கன்னா குப்பீட் லிமிடெட் 18th குப்பீட் லிமிடெட். ஸோ இதெல்லாம் இன்னும் 25% இருக்குது 52 ஹையை வந்து ரீச் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் பாருங்கள், மொத்தம் 173 ஸ்டாக்ஸ் வந்துருக்கு. இங்கே வந்து பேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி பண்ணால் தெரியும். சிக்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜிஸ் இன்றைக்கி 1235 க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்படி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இது இன்றைக்கி ட்ரேடிங்கில் க்ளோஸ் ஆன ப்ரைஸ். சரி, இப்போது இந்த லிஸ்டான ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் எந்த பிஸ்னஸ் உங்களுக்கு தெரியும், அப்புறமா எந்த செக்டார் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸை வச்சு நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு எது வாங்கலாம் என்னன்றதை முடிவு பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரேடில் இறங்கலாம். இப்போது நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கொரி இருக்கு இல்லையா, அந்த ஸ்கேனர் இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, முதல்ல இந்த ஸ்க்ரீனரில் இருக்கிற முக்கியமான பவுண்ட்ரி ஃபில்டர்ஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த 2 ஃபில்டர் இருக்கு இல்லையா, இந்த 2 ஃபில்டர் என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் கேபிட்டல் greater than or equal to 1000 crores and market capital less than 1 lakh crores. இதுக்கு இடையில இருக்கிற ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறோம். இது ஏன்னா ரொம்ப சின்ன மைக்ரோ கேப் அல்லது பென்னி பங்குகளில் ஆப்ரேட்டர்ஸ் கேம் விளையாடுவாங்க. அதே சமயம் ரொம்ப பெரிய மெகா கேப் பங்குகளில் ப்ரைஸ் மூவ்மெண்ட் மெதுவாக இருக்கும். அதனால் இந்த ஸ்க்ரீனர் கரெக்டாக 1000 கோடியிலேருந்து 1,00,000 கோடிக்கு உள்ளே இருக்கிற லிக்விடு மட்டும் மிட் கேப் பங்குகளை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்குது. லிக்விடு அண்டு மிட் கேப் இந்த ஷேர்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்குது. இதனால உங்கள் கேபிட்டல் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். சரியா? அடுத்தது செகண்ட் ஸ்டெப், இந்த 2 பவுண்ட்ரின்னு சொன்னோம் இல்லையா, இதுக்கு உள்ள இந்த பவுண்ட்ரிக்கு உள்ள வர ஸ்டாக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றது இப்போ சொல்ல போகிறோம். இங்கே தான் வந்து 52 வீக் ஹை பிரேக் அவுட் சீக்ரெட்டு ஒளிஞ்சிருக்குது. அது என்னன்னு பார்க்கலாமா? இப்போ இந்த ஸ்க்ரீனரோட மிக முக்கியமான ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்ற பார்ட்டுக்கு இப்போ நம்ம வந்துருக்கிறோம். இந்த 3வது லைன் தான் அது. இந்த சீக்ரெட் மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலா டெய்லி க்ளோஸ் greater than or equal to டெய்லி மேக்ஸ் ஆஃப் 252 டெய்லி ஹை, அதை 0.8ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இதோட சிம்பிளான அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த 3வது லைனுக்கு பங்கு சந்தையில் ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 252 ட்ரேடிங் நாட்கள் இருக்குது. சரியா? அதில் 52 வார உச்சத்தில் இருந்து வெறும் 20%லேருந்து 25% வரை
நெருக்கத்தில் இருக்கிற பங்குகளை மட்டும் துல்லியமாக தூக்கிட்டு வந்து உங்கள் கண்ணு முன்னாடி நிறுத்துறதுக்கு இந்த லைன் வந்து உபயோகப்படுது. சரிங்களா? அதாவது ஏற்கனவே மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக பெர்ஃபார்ம் பண்ணி உச்சத்துக்கு பக்கத்தில் கன்சாலிடேட் ஆகிற வெடிக்க காத்திருக்கிற டைனமைட் பங்குகள் மட்டும்தான் இந்த ஃபில்டரில் வரும். சரிங்களா? நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, அடுத்தது என்னன்னு பார்க்கலாமா? ஆனால் நண்பர்களே, ஒரு பங்கு 52 வாரம் ஹைக்கு பக்கத்தில் இருந்தால் மட்டும் பத்தாது. சரியா? அதோட ட்ரெண்டு ஸ்ட்ராங்காக புல்லிஷாக இருக்கணும். 52 வாரத்துக்கு பக்கத்தில் இருக்குன்ட்டு உள்ளே இறங்கி நம்ம போயிட்டு அங்கே தூங்கக்கூடாது. நம்ம பணம் ட்ரெண்டு வந்து புல்லிஷாக இருந்ததுன்னா அது ஒர்க் அவுட் ஆகும். அதுக்காக தான் இந்த இதுக்கப்புறம் வர மற்ற 4 ஃபில்டர்ஸ் 1 2 3 4 இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் அந்த ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், டெய்லி க்ளோஸ் இது வந்து 20 EMA அது வச்சு வருது. 20 EMA, 50 EMA, 200 EMA இதுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகணும். எப்பவுமே ட்ரெண்ட் லைன் வந்து இந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா அது ட்ரெண்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் லைனான 20 EMA, அப்புறம் மீடியம் ட்ரெண்ட் லைன் வந்து மீடியம் ட்ரெண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு 50 EMA, அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து இப்போ ட்ரேட் ஆகிற அந்த கேண்டில்ஸ் இருக்கணும். சரிங்களா? அதனால இந்த கண்டிஷன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் டெய்லி EMA, அதாவது 20 EMA இருக்கு இல்லையா, அது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50 EMA க்ளோஸ். இந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது ட்ரெண்டியான ஸ்டாக்ஸ் வந்து அதுக்குள்ளே வந்துடுது. சரியா? இது நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஒரு பர்ஃபெக்ட் புல்லிஷ் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த 50, 20, 50, 200 இந்த 3 மூவிங் ஆவரேஜும் கேண்டிலுக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஷேர்ஸில் தப்பி தவறி சரிவு வந்ததுன்னா கூட இந்த சப்போர்ட்டை தொட்டுட்டு ப்ரைஸ் ராக்கெட் மாதிரி உடனே பவுன்ஸ் பேக் ஆகிடும். அதுக்காக தான். அடுத்தது வால்யூமும் ஃபைனல் வேலிடேஷன். இங்கே வால்யூம் கடைசி கட்ட செக் பாயிண்ட் என்னன்னா, டெய்லி வால்யூம் கிரேட்டர் தென் 1 lakh இருக்கணும், மற்றும் டெய்லி க்ளோஸ் கிரேட்டர் தென் 50 இங்கே இருக்கு பாருங்க. அதாவது டெய்லி க்ளோஸ் வந்து கிரேட்டர் தென் 50, அதாவது ஒரு நாளைக்கு குறைந்தது 1,00,000 பங்குகளாவது கைமாறணும். இந்த பை சேல் நடக்குது இல்லையா, அந்த பை சேல் டிரான்சாக்ஷன்ஸில் 1,00,000 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து கைமாறணும். அதே போல் அந்த பங்கோட விலை வந்து 50 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். இதுதான் 50 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். இதனால வால்யூமே இல்லாத இல்லிக்விடு, அதுக்கப்புறம் ஆபத்தான பென்னி ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு உள்ளே வராமல் போயிடும். பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டா அது ஒரு தலைவலி. அதனால அட்லீஸ்ட் 50 ரூபாய்க்கு மேலே இருக்கிற ஸ்டாக்ஸு, ஒரு நாளைக்கு 1,00,000 ஷேர்ஸ் கைமாறி இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும் இது லிஸ்ட் அவுட் பண்ணும். சரிங்களா? அடுத்தது இதனுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்துலாமா? இந்த ஸ்க்ரீனரில் வர்ற பங்குகளில் எப்போ ஒரு டெய்லி கேண்டில் அதோட முந்தைய ரெசிடென்ஸை உடைச்சி ஒரு பலமான பிரேக் அவுட் கொடுக்குதோ என்ன பண்ணணும்? நீங்கள் இந்த ரன் பண்ண உடனே கீழே ஸ்டாக்ஸ் லிஸ்ட் வருது இல்லையா, அதில் உங்களோட ஃபேவரபிள் ஸ்டாக்ஸோ இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச, அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச செக்டாரோ இல்லை பிஸ்னஸோ அதுலேருந்து எடுக்க சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? இதை செக் பண்ணி பார்க்கணும். இந்த ஸ்க்ரீனரில் வந்து இதுலேருந்து எடுத்து என்ன பண்ணணும்? டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சு செக் பண்ணணும். அப்போது செக் பண்ணும்போது ஒரு டெய்லி கேண்டில், டெய்லி ஃபார்ம் ஆகிற கேண்டில் அதோட முந்தைய ரெசிடென்ஸை உடைச்சி ஒரு பலமான பிரேக் அவுட் கொடுக்கணும். பலமான பிரேக் அவுட் கொடுக்குதோ இல்லைன்னா அந்த 20 EMA சப்போர்ட்டில் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ அதுதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட். நீங்கள் என்ன பண்ணணும்? ட்ரேடிங் வியூவில் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுட்டு 20 EMA வந்து இண்டிகேட்டரை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பார்க்கலாம். சரிங்களா? 20 EMA சப்போர்ட்டில் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ அப்போ தான் வந்து நம்ம என்ட்ரி பாயிண்ட். உங்களோட ஸ்டாப் லாஸ் அந்த சப்போர்ட் கேண்டிலோட லோவில் இருக்கணும். சரிங்களா? டார்கெட் வந்து மினிமம் 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் நீங்கள் வச்சுக்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஸ்க்ரீனர் கோடில் நம்ம சிம்பிளாக தான் எழுதணும். ப்ரோக்ராம் மாதிரிலாம் இல்லை, நம்ம அப்படியே ஒரு பேச்சுவாக்கில் எழுதுகிற மாதிரி தான் எழுதணும். இதில் எவ்வளவு சீக்ரெட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த ஃபார்முலாவை உங்கள் சார்ட்டிங்கில் நான் இப்போ இது ஸ்க்ரீனில் காட்டுறேன் பார்த்தீங்களா, உங்கள் சார்ட்டிங்கில் நீங்கள் அப்படியே ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு கூட நீங்கள் சார்ட்டிங்கில் வந்து டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த ஸ்க்ரீனர் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுற ஸ்டாக்ஸை அப்பப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். எப்போல்லாம் வந்து ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எப்போவுமே யூஸ் ஆகும். இது ஒரு நாள்ன்றது கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போல்லாம் யூஸ் பண்ணலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த ஸ்க்ரீனர் அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுவிடுங்க. நீங்கள் இப்போ எந்த ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் உபயோகப்படலாம். சரிங்களா? இதே மாதிரி நான் இன்னும் நிறைய ஸ்க்ரீனர்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்க்ரீனர்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த அனுஷம் ஷேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு மாசான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.